பிரபு சாலமன் இயக்கத்தில் கோவை சரளா, தம்பிராமையா மற்றும் அஸ்வின் நடிப்பில் செம்பி. இப்போது காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். உங்க வீட்டுல வாழைப்பழம் இருக்கா? இருந்தா 10 பைசா செலவில்லாம உங்களுடைய முகத்தை நல்லா பளிங்கு போல மாத்தலாம். 10 நிமிஷம் போதும். ஸோ சரும அழகையும் சரி, சரும நிறத்தையும் சரி மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அழகு நிலையங்கள் போயிட்டு பல ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஃபேஷியல், ப்ளீச்சிங் இது எல்லாமே நம்ம பண்ணாலும் நிரந்தரமான ஒரு தீர்வு நமக்கு இருந்துராது. இதனால 10 பைசா செலவு இல்லாம வீட்லயே என்ன பண்ணலாம் அப்படின்னு பலரும் யோசிப்போம் இல்லையா? அந்த மாதிரி செலவே இல்லாம உங்களுடைய முகத்தை பளபளன்னு மாற்றக்கூடிய ஒரு அழகு குறிப்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம வீட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய பழ வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வாழைப்பழம் அப்படின்றது தான் முதல் இடத்த பிடிக்கும். எல்லாருடைய வீட்லயும் வாழைப்பழம் தாராளமா கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு பொருள் சருமத்துல ப்ளீச்சிங் ஏஜென்ட்டா கண்டிப்பா செயல்படும். அது மட்டும் இல்லாம சருமத்தை வறண்டு போகாம பாத்துக்கிறதுக்கு, ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான ஆற்றல் புரியும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை வச்சு ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சமா வாழைப்பழத்தை மசிச்சு எடுத்துட்டு அது கூட 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணா ஒரு ஸ்க்ரப் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதை உங்க ஃபேஸ்ல போட்டு லைட்டா மைல்டா ஸ்க்ரப் பண்ணி எடுங்க. வெறும் அரிசி மாவு வச்சு மட்டுமே கூட நம்ம ஸ்க்ரப் பண்ணலாம். ஆனா அது ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஏற்படுத்தும் ஸ்கின்ல. ஸோ அந்த எரிச்சலை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இந்த வாழைப்பழம் சேர்க்கும் போது ரொம்பவே நல்லாவே பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஸ்க்ரப் பண்ணும்போது உங்க முகத்துல இருக்கக்கூடிய கரும்புள்ளிகளா இருக்கட்டும், வெண்புள்ளிகளா இருக்கட்டும் எல்லாமே சரியாகுது. அது மட்டும் இல்லாம டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே உறிஞ்சு வந்துடும். ஸோ இந்த ஸ்க்ரப்பை நீங்க உங்களுடைய ரெகுலர் ஸ்கின் கேர்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததா அகெயின் மசிச்ச வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. அது கூட 1/2 ஸ்பூன் தேன், 1/2 ஸ்பூன் தயிர், 1 சிட்டிகை மஞ்சள், இந்த மூணுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த பேஸ்ட்டை உங்க ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு அப்படியே அதை காய விட்டுடுங்க. ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா உங்க முகத்தை ஒரு ஈர துணியால நல்லா தொடச்சி எடுங்க. இது வறண்ட தன்மையில இருந்து ஈரப்பதத்தோட நம்மளுடைய முகத்தை வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏற்கனவே உங்களுடைய ஃபேஸ் ரொம்ப ஈரப்பதமா இருக்கும், அல்லது ரொம்ப எண்ணெய் பசியா இருக்கும் அப்படின்னா நீங்க இதை தவிர்த்துடுங்க. இதை தவிர்க்கணும்னா அப்ப நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க மசிச்ச வாழைப்பழத்தோட 1 ஸ்பூன் முல்தானி மெட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு ரோஸ் வாட்டர் இதோட சேர்த்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டை நீங்க அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதிகப்படியான எண்ணெய் பிசுக்குகள் எல்லாத்தையுமே இந்த முல்தானி மட்டி சேர்த்துக்கிறதால நீக்கிடும். உங்களுடைய முகம் பளிங்கு போல பொலிவாவே இருக்கும். உங்க ஸ்கின் நார்மல் ஸ்கின்னா இருக்கட்டும் அல்லது சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கட்டும், இந்த மசிச்ச வாழைப்பழத்தோட 1 டேபிள் ஸ்பூன் நீங்க ஆலோவேரா சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு சேம் கன்சிஸ்டன்சி கிடைச்சதுக்கு அப்புறமா அதுல பாதாம் ஆயில் அல்லது ஆலிவ் ஆயில் இந்த ரெண்டத்துல ஏதாவது ஒண்ணு 2 சொட்டு கலந்துக்கோங்க. இதுக்கப்புறமா உங்க முகம் முழுவதும் இது தடவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் வச்சிருந்துட்டு அகைன் ஈர துணியால நல்லா தொடச்சி எடுத்துடுங்க. இதனால சென்சிட்டிவான சருமம் இருக்கவங்களுடைய முகம் நல்ல மிருதுவா மாறும். தொடர்ந்து 1 வாரம் இதை நீங்க பண்ணிட்டே வந்து பாருங்க. பார்லருக்கு போகாமலே உங்க முகம் நல்ல பளிங்கு போல பளபளன்னு இயற்கையாவே இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியான டிப்ஸ் தான். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற பல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களை சேரணும் அப்படின்னா IBC மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரபு சாலமன் இயக்கத்தில் கோவை சரளா, தம்பிராமையா மற்றும் அஸ்வின் நடிப்பில் செம்பி. இப்போது காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். காதலி, என்னை சுற்றி காதலி, என்னை பற்றி காதலி, என் எதிரிகளை நீ அறி, என் இலக்குகளை நீ குறி, குளிக்கும் போதாவது கோபம் கழுவு, கண்ணாடியில் இதயம் பார், சமாதானத்திலாவது சகோதரியாக மாறும். பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் அவருக்கு இல்லை. அவங்களும் சக மனுஷி தான். பெண்களுக்கான ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணுங்கிறதுலாம் அவரோட பேச்சு, அவரோட சாங்ஸ்லயே நமக்கு புரியும். வெளியே கூட சில இடங்களுக்கு புடவை கட்டிட்டு வர்றேன், தப்பாக நினைப்பாங்க, கவிஞருடைய மனைவி இல்லை, ஏதாவது சொல்ல போகிறாங்கன்னா உலகத்தை பற்றி நீ கவலையே படாத. இவருக்கு தெரியும் யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அம்மா இறந்துட்டாங்க. கற்பனையில் கூட நினச்சி பார்க்கல அவ்வளோ தூரம் அப்பாவை வயசானவரை அந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்து நிறுத்துவாங்க. நானே ரொம்ப எமோஷ்னலாக நாம் ஸ்னேகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் இதை பண்ண முடியாமல் போயிடுச்சோன்னு நினச்சிட்டானா காதல் செத்து போயிடும்.